புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தலைமை இல்லாமல் கட்சி தள்ளாடி வருகிறது. ஆனால் ஆளே இல்லாத கடையில் விஜய் மட்டும் டீ ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்று விமர்சனம் எழுந்துள்ளது. விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி இரண்டாவது மாநாடு மதுரையில் நடைபெறவுள்ள நிலையில் முதல் மாநாட்டில் ஏற்பட்ட அனைத்து குறைகளையும் சரி செய்து இரண்டாவது மாநாடு அனைத்து கட்சிகளும் மூக்கு மேல் விரலை வைக்கும் அளவிற்கு நடத்தப் போவதாக கூறி வருகிறார். அதெல்லாம் சரி, மாநாடு 2 அல்ல 5 கூட நடத்தட்டும். ஆனால் இந்த கட்சியில் சொல்லும் அளவிற்கு அடையாளம் தெரிந்த முகங்களே இல்லை என்பதுதான் விஜயின் மைனஸ் பாயிண்ட். ஆனால் விஜய் கட்சியில் நூற்றுக்கணக்கான பிரபலங்கள் இருப்பது போன்ற ஒரு மாயை தோற்றத்தை ஏற்படுத்தி ஆளும் கட்சியை விமர்சனம் செய்யும் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் அமரப் போவதாக ஒவ்வொரு கூட்டத்திலும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு வருகிறார். இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க. ஆனால் இவருடைய பேச்சை கேட்க ஆளே இல்லை என்ற நிலை கட்சியில் உருவாகி உள்ளது. தமிழகம் முழுவதும் விஜய் கட்சிக்கு பெயர் சொல்லும் அளவிற்கு பிரபலங்கள் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று விஜய் சொல்லுவது வேடிக்கையாக இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அதே சமயத்தில் ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்திக்கொண்டு இருக்கும் விஜய் புதுச்சேரியில் சரியான தலைமை இல்லாமல் கட்சி தள்ளாடி வருகிறது. இங்கு ஓட்டே இல்லாத விஜய் ரசிகர்கள் தான் கொடி பிடித்து கோஷம் போட்டு கட் அவுட் பேனர் வைத்து வருகிறார்கள். ஆனால் ஓட்டுள்ள யாரும் அவர் பக்கம் சாய்வதில்லை. அதே சமயத்தில் தலைமை இல்லாமல் புதுச்சேரி தள்ளாடி வருகிறது. விஜய் ரசிகர் மன்றம் ஏதோ ஒன்று இருந்தது, இப்ப அது கூட இருக்கிறதா என்று கூட தெரியவில்லை. இந்த நிலையில் விஜய் ஆட்சியை பிடிப்போம் என்று கூறுவது வேடிக்கையாகத்தான் உள்ளது. அதுவும் புதுச்சேரியில் ரங்கசாமியுடன் கூட்டணி வைக்க விஜய் முயற்சி செய்து வருவதாகவும் ஒரு தரப்பு பேசுகிறது. இருந்தாலும் விஜய் ரங்கசாமி முகத்திற்காக ஓட்டு வாங்கலாமே தவிர விஜய்க்காக புதுச்சேரியில் ஒரு ஓட்டு கூட கிடைக்காது என்பதே நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் புரிந்து கொண்டு சட்டமன்ற தேர்தல் வர இன்னும் 6 மாத காலமே இருக்கின்ற நிலையில் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைவருக்கும் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒரு சரியான தலைமை புதுச்சேரியில் இல்லை என்றே கூறலாம். இப்படி இருக்கும்போது புதுச்சேரியிலும் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று கூறுவது வேடிக்கையாக உள்ளது. இதையும் நம்பி மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பதை விஜய் ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.